லிஃபீஃபர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், இது எல்லாமே ட்ரீம் சீன் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா காவிரி தான் ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட நெற்றியில் ஏற்படுற காயம், காவிரி விஜய் இப்படி ஆஃபீஸ் வர சொல்கிறாரு, அங்கே இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்க போகுது, இந்த டைவர்ஸ் ரிலேட்டடாக தான் அப்படிங்கிறத வக்கீல் சொல்கிற மாதிரி இது எல்லாமே காவிரியோட ட்ரீம். அதெல்லாம் நினச்சி ஒரு சடனாக ஷாக்கிங்கில் பிரேக் போடும்போது தான் அவங்க நெற்றியில் காயம் ஏற்படுது. ஸோ இப்போ புரியுது, இதே சீனில் அவங்க நெற்றியில் காயம் இல்லாமையும் இருந்தாங்களே அப்படிங்கும்போது இந்த ட்ரீம் சீனுக்கு இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ சேம் காஸ்டியூம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் இந்த மாதிரி விளையாட மாட்டார்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவர் விளையாடுறது வேறு மாதிரி, பட் இவ்வளோ ரியலிஸ்டிக்காக விளையாட மாட்டார். ஸோ அந்த ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லை, அவங்க காரில் போகும்போது இன்றைக்கான சீன் தான் இல்லையா. இந்த சீன் எல்லாமே வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக ஹாப்பியாக மாதிரி நிறைய கோணங்களில் அப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் ரசித்தோம். அப்போ பார்த்திங்கன்னா விஜயும் காவேரியும் போகும்போது இந்த கண்ணை கலைமானி பாடல் வரிகளை பாடி அதில் ரசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயமும் ப்ரமோ பார்க்கும்போதே தோணுச்சு. நான் போட்டு முடித்தோடனே யோசித்த சில விஷயங்களையும் அதுக்கப்புறம் என்னால் ஆன்லைனே வர முடியல. எப்போயுமே பார்த்திங்கன்னா இப்படியே தான் பண்ணிகிட்ருக்கேன். எனிவேஸ், இந்த இடத்துல அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் நிறையா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இருந்தாலும் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. நான் அதை பற்றி இன்னும் எபிசோட் ரிவ்யூலையுமே பேசலை. அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் ஆரம்பிங்க, நான் பேசுகிறேன், ஓகேவா. ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு, கதையோட நெக்ஸ்ட்டு போக்கவே மாத்திர ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த பிரணவ் கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுட்டு நான் மறுபடியும் ஆன்லைன் வரேன். உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.